எக் கறி மசாலா செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான எக் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லயே வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம் வந்து நல்லா பொடிசா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாரி தக்காளி, வெங்காயத்தோட குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு, பொடிசா சாப் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு, நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு 2 தக்காளி சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தக்காளி வந்து குழஞ்சி வந்துடும். தக்காளி குழஞ்சதுமே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், முட்டை மசாலா சேர்த்து அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு மசாலா வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா முட்டை வந்து நல்லா 4ஆக கட் பண்ணிவிட்டு முட்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு மசாலா கூட நல்லா திருப்பி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கணும்னா ஒரு சூப்பரான எக் கறி மசாலா ரெடி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.